எதுக்கு படிக்கிறோம் என்ன படிக்கிறோம்னு தெரியாம என்ன பண்றோம், எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். மங்குல உட்காந்து முட்டி உட்காந்து படிச்சுட்டு போய் எழுதினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒரு ஞானம் வர்றது கிடையாது, இல்லை ஒரு பலனும் வர்றது கிடையாது. ஏதோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லை, அந்த காலத்தில் படித்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தோட பலன் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல பலஸ்ருத்தில் சொல்லுவாங்க. ஒரு கர்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கர்த்தா என்ன பண்ணுவார், தன்னுடைய முதல் அறிமுகத்தில் என்ன பண்ணிடுவார், மங்கள ஸ்லோகத்திலேயே இந்த கிரந்தமானது யார் படிக்கணும், இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரந்தத்தை நான் விக்னம் இல்லாமல் எழுதி முடிக்கணும் அப்படின்றதுக்கான அவருடைய பிரார்த்தனை, இப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுவார். அந்த கிரந்தத்தில் நான் எதை பற்றி பேச போகிறேன், வஸ்து நிர்தேசம். ஸோ இந்த 4 விஷயத்தை பேசுவார். ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே 4 விஷயத்தை பேசுவார். ஃபஸ்ட்டு நமஸ்காரம், இந்த புஸ்தகம் எந்த வித விக்னமும் இல்லாமல் நடை பண்ண சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதை யாரெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார், தகுதியானவர்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இதில் என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ இந்த 4 விஷயம் சொல்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணுறார், ஏதாவது 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம், அது அவங்களோட இஷ்டம், அந்த கர்த்தாவோட இஷ்டம். ஸோ அதே போல் அதே போல் இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவே இந்த பாகவத தர்மத்தினுடைய பலஸ்ருதியை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தன் பக்தனாக ஆகிட்டானோ என்னவா, பிரபன்னாய தாஸ்யதி ஆத்மவான் அப்பி அஜஹா அப்படின்ற பலஸ்ருதி சொல்கிறார். பிரபன்னாய அப்படின்னா யார் ஒருத்தன் பகவானிடம் சரணடைந்து அவனுடைய சேவகனாக மாறிட்டானோ என்ன ஆகுதான், தாஸ்யதி ஆத்மனாம் அபி அஜஹா, தாஸ்யதி ஆத்மனாம், அந்த பகவான் என்ன பண்ணுறாரா, அவனுக்கு தாசனாக போயிடுறாராம். அபி அஜஹா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அபி அஜஹா அப்படின்னா அஜனாக இருந்தாலும், அஜன்னா என்ன அர்த்தம், யாராலையும் வெல்ல முடியாதோன்னு அப்படின்னு அர்த்தம். பகவானை யாராலும் வெல்ல முடியாது. அஜஹா, அஜிதஹா நிறைய பேர் இருக்குது. ஸோ யாராலையும் வெல்ல முடியாத, யாருக்கும் அகப்படாத அப்படிப்பட்ட பகவான் யார் ஒருத்தன் இந்த பாகவத தர்மத்தை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிமையாக போயிடுறான், தாசனாக போயிடுறான். அப்படின்னா அப்படிப்பட்ட பாகவத தர்மத்திலே நான் கேட்டுக்கணும், அப்படிப்பட்ட பாகவத தர்மத்தை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இங்கே பகவானை அடிமைப்படுத்திக்கிறது அவருக்கு முக்கியம் கிடையாது. பகவான் அடிமை ஆகிட்டார் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பகவானுக்கு தன்னுடைய பக்தனாக இருக்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவங்க பகவான் அடிமைப்படுத்தணும் அப்படின்னா ஹிரண்யாக்ஷன், கும்பகர்ணன், ராவணன் போல் பகவான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கல. அவங்க பகவானுடைய சந்தோஷத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவானை அந்த பக்தியை வேண்டி கேட்குறாங்க. ஸோ அப்படி ஒரு பலஸ்ருதியோடு கேட்குறாருங்க. கேட்ட பின்னாடி கவி அப்படின்னு ரிஷி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகமானது நம்மளுக்கு 30 ஸ்லோகம், அவர் பேசக்கூடிய ஸ்லோகமானது 34 தானே, ஃபஸ்ட்டு ஸ்லோகம் 33, 33 ஸ்லோகம் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ 33 ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஸ்லோகமாக இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுறாரு, பயத்தை பற்றி பேசுகிறாரு. இவர் கேட்டது பாகவத தர்மத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் திடீர்னு பயத்தை பற்றி பேசுகிறார். என்ன சம்பந்தம், பயத்தை பற்றி ஏன் திடீர்னு பேசணும் அப்படின்னா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கே என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கவி அப்படின்னு ரிஷி என்ன பண்ணுறார், அவர் பலஸ்ருதி சொல்கிறார். இப்போ இந்த பாகவத் தெரிஞ்சுக்கிறதுனால நீ ஒரு பலஸ்ருதி சொன்ன இல்லையா, இப்போ நான் ஒரு பலஸ்ருதி சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுமா சொல்கிறார் அவர், நிவிர்த்த தத்தே பீஹி அப்படின்னு சொல்கிறார். நிவிர்த்த தத்தே பீஹி அப்படின்னா பயத்திலேருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே மிக மிக ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் நீ சொன்ன இல்லையா ராஜா, நீ சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, க்ஷேமம் அப்படின்னு சொல்லலையா, க்ஷேமம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல விஷயம் எப்போ தெரியுமா நடக்கும், இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு கெட்ட விஷயத்தை கொண்டாதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு கவலை என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கவலைக்கும் மூலம் எங்கேருந்து வருது, அந்த பயத்தினால தான் வருது. நீங்கள் எதை வேணால் யோசிச்சு பாருங்கள். ஒரு நோய் வந்தாலும் சரி, இல்லை நம்ம எக்ஸாமில் சரியாக எழுதனாலும் சரி, இல்லை நமக்கு ஏதாவது எதிரிகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளால் நம்ம எதுக்காக துன்பப்படுறோம் அப்படின்னா, உண்மையில் அந்த பிரச்சனையால் துன்பப்படுறதை விட அந்த பிரச்சனையால் எனக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற பயம்தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. உண்மையாலுமே அந்த பிரச்சனையில் போய் இருக்கும்போது அந்த பிரச்சனை அவனுக்கு பெருசாக தெரியாது.
உண்மையில் அவனுக்கு என்னன்னா பயம், என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயமே இருக்கு இல்லையா, அந்த பயமே அவனை என்ன பண்ணிடும், அந்த பிரச்சனை வந்து அதிகப்படுத்திடும். பயப்படாதரா சொல்லுவாங்க, பிரச்சனை பயப்படாதரான்னு சொல்லுவாங்க. ஏன் பயப்படுற? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒருத்தர் சாந்தியோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவான், முதல்ல இந்த பயத்துலேருந்து விடு பண்ணுவான். அதனால தான் கிருஷ்ணர் வந்து ஒரு ஞானமுடைய மனிதனுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுது பகவத்கீதையில் அபய அப்படின்னு சொல்லுவார். அபய அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுவார். ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் குணம் என்ன அப்படின்னா அபய. முதல்ல பயம் இருக்காது அவனுக்கு. எப்படிப்பட்டவனுக்கு? பக்தியில் முதிர்ந்த இருக்கணும் கிடையாது. ஜீவகோசாமி சொல்கிறாரு, ஒருத்தன் சாதன பக்தி எடுத்துகிட்டு சாதகனாக இருக்கிறவனுக்கு எப்படி இருப்பானா, எந்த வித பயமும் இல்லாமல் இருப்பானா. இன்றைக்கி வெளியில் இருக்கவங்க எப்படி பயந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதக பக்தன் எப்படி இருக்கான், பயமே இல்லாமல் நிர்பயமாக இருக்கான். நிர்பயத்துவம் அதோகதா அப்படின்னு சொல்கிறோம். யாரை? ஹனுமானை சொல்லும்போது. ஸோ அப்படி அவங்களுக்கு எந்த வித பயமும் இருக்காது. அதுதான் முதல் குணமாக சொல்கிறார். ஒருத்தன் பக்திக்கு வந்த பின்னாடி அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்னவா இருக்குமா, பயம். எந்த பயம் இருக்காது. நம்மளுக்கு பயம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் பகவானை புரிஞ்சுக்கலாம், நம்ம இன்னும் பக்தர் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒருத்தனுக்கு பயம் ஏன் வருது, எப்போ இல்லாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறானோ இல்லை வந்து என்ன நடந்துருமோ நினச்சிட்டு இருக்கானோ அப்போ தான் பயம் வரும். ஆனால் சொல்கிறாரு, எப்போ நம்ம பகவானை தவிர இன்னொரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பயம் வர ஆரம்பிக்கும். எப்போ நம்ம பகவானை பார்க்க ஆரம்பிச்சிடமோ எல்லா இடத்துலையுமே அப்போ பயம் வர தேவையில்லையே. ஏன் பயம் வரணும்? ஏன்னா பகவான் இருக்கும்போது ஏன் பயம் வரணும்? ஸோ இந்த பயம் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக சொல்கிறார் அவர். இந்த உடலோட நம்ம என்ன பண்ணுறோம், தப்பாக அடையாளம் கண்டுக்கிறோம். அதனால தான் பயம் வருதான். பயம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் இருக்குது. யாருக்கு? பக்தனுக்கும் இருக்குது, அபக்தனுக்கும் இருக்குது. அபக்தர்களுக்கு வரக்கூடிய பயம் என்னது, இந்த உடலை விட்டு போயிடுவோமோ, என்ன ஆகிடுமோ, இல்லை வந்து யார் மேலே தப்பான ஒரு நபர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா ஒரு பயம், நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம். ஒரு பக்தனுக்கு என்ன பயம் இருக்குது? ஒரு பக்தனுக்கு உண்டான பயம் என்னது? பக்தனுக்கு என்ன பயம் வரும்? பக்தனுக்கு என்ன பயம்? இந்த உலகத்தில் ஏதாவது இருந்தால் எனக்கு பயம் வரும். அவனுக்கு இருக்கக்கூடிய பயம், நம்ம எப்படி பகவானுடைய சேவை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிறது அவனுடைய பயம். நம்ம எப்படி பகவானுக்கு சேவை பண்ணாமல் நான் வாழ்க்கை வீணாக போயிருமோ அப்படிங்கிறது அவனுக்கு பயம். ஸோ இந்த பாகவதரம் என்ன பண்ணுதான், ரெண்டுக்குமே உதவி பண்ணுதான். அபக்தர்களுக்கும் அபயத்தை கொடுக்குது, பக்தர்களுக்கும் அபயத்தை கொடுக்குது. அபக்தர்களை என்ன பண்ணுது, அவங்களையும் பக்தர்களாக மாற்றி அவங்களுக்கும் அபயத்தை கொடுக்குது. அதே போல் பக்தன், உயர்ந்த பக்தனுக்கும் அபயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் வந்து அவர் பலஸ்ருதியாக முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல பலஸ்ருதி அவரும் சொல்லிட்டார். ஏன்னா ராஜா ஒரு பலஸ்ருதி சொன்னார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பலஸ்ருதியை சொல்லிட்டு 33ஆம் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பேசிட்டு போகிறார். என்ன சொல்கிறாரு, போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், யார் ஒருத்தன் அந்த பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ, நான் பார்த்தோம் இல்லையா, அச்சுதஸ்ய நேற்று ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, என்ன சொன்னார், யார் ஒருத்தர் அச்சுதனுடைய பாத கமலங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுமா, எல்லா விதமான பயமும் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, பகவானுக்கு சேவை பண்ணு சொல்லிட்டீங்க. அந்த பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். இந்த பாகவத தர்மமானது ரொம்ப சுலபமான வழியில் உங்களுக்கு அந்த பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கும். யார் ஒருத்தர் இந்த பாகவத தர்மத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்ற அடுத்த விஷயம் சொல்கிறார். அந்த பாகவத தர்மமானது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, உத்தவ கீதையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாருங்க. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, நீ சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி எப்படி 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 சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் பகவானை, அந்த சுலபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்ட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறார். நீ பகவானை ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். இந்த பாகவத தர்மமானது ரொம்ப சுலபமானது அப்படிங்கிறது ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டு ஓடினாலும் கூட அவனுக்கு ஒரு அடியும் படாது இந்த பாகவத தர்மத்தில். மற்ற தர்மத்தில் மற்ற விஷயங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செஞ்சாலும் நிறைய அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாகவத தர்மத்தில் மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓடினாலும் இங்கே உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்கிறார். அஞ்சகா அஞ்சகா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அஞ்சகா அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிமுறையாம். ஏன்னா ஏன் இங்கே எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதை நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு சொல்கிறார். இங்கே கண்ணை மூடிட்டு போகிறதுனா என்ன அர்த்தம்,
பக்தி யோகத்தில் ஒருத்தன் கண்ணை மூடிட்டு போனாலும் பகவானை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணை மூடிட்டு போகிறது அப்படின்னா எதை வேணால் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கண்ணை மூடிட்டு போகிறது அப்படின்னா அவனுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப நுணுக்கமான தர்மங்கள் தெரியாமல் போனாலும் அவன் என்ன பண்ணுறான்? பாகவ தர்மத்தை மட்டும், வைதி தர்மம் அப்படிங்கிறது வேறு, பாகவ தர்மம் அப்படிங்கிறது வேறு. வைதி தர்மம் அப்படிங்கிறது விதிகளால் ஆக்கப்பட்டது, சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விதிகளால் ஆக்கப்பட்டது வைதி தர்மம். காலையில் எழுந்திரிச்சுன்னா இதை பண்ணும், அதை பண்ணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இத்தனை மந்திரம் சொல்லணும், இத்தனை ஜபம் பண்ணும் அப்படின்னு நிறைய விதிகள் இருக்குது. ஒரு கிரகஸ்தன் எழுந்திரிச்சுனா இத்தனை யஜ்யம் பண்ணும், நிறைய விதிகள் இருக்குது. அவன் இந்த பிண்டம் சமர்ப்பணம் பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணு, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போனாலுமே கூட அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த பாகவத் தர்மத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறான்? கண்ணை மூடிட்டு பண்ணிட்டு போனாலும், கண்ணை மூடிட்டு பண்ணுறது அப்படின்னா மற்ற விதிகளை பின்பற்றாமல் பாகவத் தர்மத்தை மட்டும் செஞ்சுட்டு போனா அப்படின்னா செய்யணும். அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. அதை விட்டால் நம்மளை பாகவத் தர்மத்தை விட்டுட்டு, பாகவத் தர்மத்தையும் விட்டுட்டு வைத்திய தர்மத்தையும் விட்டு என்ன பகவான் காப்பாற்ற மாட்டார். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். ஸோ என்ன பண்ணுறார் அவன்? பாகவத் தர்மத்தை ரொம்ப வேகமாக அதில் போயிட்டு இருந்தான் அப்படின்னு என்ன ஆகுதான்? கிருஷ்ணர் சொல்கிறார், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம். யார் ஒருத்தர் எனக்கு பக்தியோட அன்போட சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்து. அப்படிப்பட்ட பக்தனுக்கு புத்தியை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறார். நீ புத்தியை சம்பாதிக்க வேண்டாம், ஒரு இடத்துல போய் படிக்க வேண்டாம், பாடசாலையில் உட்காந்துட்டு குரு கிட்ட உட்காந்து எந்த ஸ்லோகத்தையும் நற்று பண்ண வேண்டாம். நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாதுடா. எனக்கு நீ பக்தி பண்ணிட்டு நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? அந்த ஞானத்தை கொடுக்குறேன். இல்லைன்னா நீ எத்தனை ஜென்மமானாலும், நீ எவ்வளோ படித்தாலும் உனக்கு அந்த ஞானம் வராது. பகவானை பற்றிய விஷயங்களை நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து படித்தாலும், எவ்வளோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஞானம் வராது. பகவானாக பார்த்து நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா. தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு சொல்கிறாரு பாகவத்தோட ஆரம்பத்திலேயே. இந்த ஞானமானது இதயத்தில் புகுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இதயத்திலேருந்து இன்னொரு இதயத்துக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிரம்மஜானி ஆகிட்டு மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்கூடும் பகவான்னா யார்கிட்ட இன்னும் புரிஞ்சிக்காமே. நம்ம யஜ்ய பத்னிகள் கதையில் பார்த்தோம். அங்கே பிரம்ம ஞானிகள் எல்லாமே இருந்தாங்க. அவ்வளோ யஜ்யம் பண்ணாங்க, அவ்வளோ தர்மானுஷ்டங்களை பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பகவானை புரியல. பக்கத்திலே இருந்தார் கிருஷ்ணர், புரியல அவங்களுக்கு. ஆனால் இந்த அவங்களுடைய பத்னிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ படித்தவங்க கிடையாது. ஆனால் அவங்களோட இதயத்தில் பக்தி இருந்துச்சு. ஸோ அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பகவானை புரிஞ்சுக்கிட்டாங்க, பகவானோட தரிசனம் ஆச்சு. ஸோ அதனால் சொல்கிறாரு, நீ உன்னுடைய சாமர்த்தியத்தினால புரிஞ்சுக்கன்னு முயற்சி பண்ணனா நான் எங்கேயோ தூரமாக போயிடுவேன். எப்போ நீ இனிமேல் புரியாது கிருஷ்ணா, எனக்கு மேலே எனக்கு புரியாது, நீ பார்த்து என்ன பண்ணுறியோ பண்ணு, நான் உனக்கு சேவை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப பக்கத்தில் வந்துடுவேன். அதான் சொல்கிறார் கிருஷ்ணர். ஸோ தான் இங்கே சொல்கிறார், தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிர பார்த்தா அப்படின்னு சொல்கிறார். உன்னை என்ன பண்ணுறேன்? தேஷாம் அகம் சமுத்தர்த்தா அப்படின்னு சொல்கிறார். உன்னை நான் தூக்கிட்டு போயிடுறேன்டா இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நீ எவ்வளோ தத்தளிச்சிட்டு இருந்த, இந்த உலகத்தில் நீ சம்சார சாகரத்தில் மூழ்கிட்டு இருந்தாலும் உன்னை என்ன பண்ணுறேன்? நான் தூக்கிட்டு போகிறேன் பர்சனலாக அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு கேரண்டி அங்கேயும் கொடுக்க முடியாது. கர்மயோகத்தை கர்மயோகத்தை முழுமையாக செஞ்சாலும், அவ்வளவு கர்மயோகத்தை செஞ்சாலும் பிரம்மலோகத்தை தாண்டி போக முடியாது. மறுபடியும் கீழே வந்து ஆகணும். ஞான யோகத்தை பண்ணியோ இல்லை தியான யோகத்தை பண்ணி நம்ம பகவான் அடைய முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ முட்டி முனகி மேலே கீழே விழுந்து பிரம்மஜோதி வரைக்கும் போகலாம். பிரம்மஜோதி வரைக்கும் போனாலும் மறுபடியும் கேரண்டி கிடையாது, மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்து ஆகணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? பக்தி யோகத்தில் நான் ஒன்று தூக்கிட்டு போகிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்து பக்தி மட்டும் பண்ணிட்டு நான் ஒன்று என்ன பண்ணுறேன்? தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறார். தேசம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா பவாமி நச்சிர பார்த்தா, இல்லைனா இந்த சாகரமானது கடக்கக்கூடியது இல்லைப்பா, அவ்வளோ பெரிய சமுத்திரம் இது, நான் தூக்கிட்டு போகிறேன்னா ரொம்ப எளிமையாக என்னால் கடந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பாகவத தர்மமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது. எப்படிப்பட்ட எளிமையானது? நீ மற்ற விஷயங்களை உனக்கு தெரியாமல் போனாலுமே கூட பாகவத தர்மத்தை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப எளிமையாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஜீவகோஸ்வாமி சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலையானது நமக்கு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையான யார் ஒருத்தன் தொடர்ந்து பக்தி செஞ்சிட்ருக்கான்னு அவங்களுக்கு ஒரு நாள் பக்தி பண்ணிட்டு ஒரு நாள் பகவானுக்கு பக்தி பண்ணுறான், இன்னொரு நாள் மாயைக்கு பக்தி பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற பக்தனுக்கு நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையற்ற பக்தன் என்ன பண்ணும்? கண்டிப்பாக விதி சாஸ்திரங்களை கேட்டு அதன் பிரகாரம் என்ன பண்ணும்? தன்னை வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கணும். என்ன விதிகள் விதிக்கப்பட்டிருக்கோ, அவனுக்கு வர்ணாசிரமத்துக்கு என்ன விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விதிகளையும் அவன் என்ன பண்ணும்? பின்பற்ற ஆரம்பிக்கணும். அதனால ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணார்? ஆரம்ப காலத்தில் இஸ்கானில் முதல்ல பாகவத தர்மத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தார். எல்லாம் சாண்டிங், டான்ஸிங், ஃபீஸ்டிங், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தார், போக 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 பக்தர்களால் இருக்க முடியல, அந்த பாகவத தர்மத்தில் அவங்களால் நிலைச்சி இருக்க முடியல. காரணம் என்னது? பேஸ் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த சாதாரண தர்மம் இல்லாதனால என்ன ஆகுது? ரொம்ப சீக்கிரம் பாகவத தர்மத்தில் விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்தாங்க அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமாக
மிருகத்தோடைய ஒரு வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சில பிரபா சொன்னார், இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், இந்த இஸ்கானில் என்ன பண்ணோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர முயற்சி பண்ணோம். அந்த வர்ணாசிரம தர்மம் இல்லை அப்படின்னா போக போக என்ன ஆகும், இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். பக்தர்களால் பக்தியில் முன்னேறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இன்னும் 50% நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி சொன்னார். அவங்களுடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு ரொம்ப எளிமையான வகையில் பக்தி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அதனால தான் இந்த வழிமுறையானது பாகவத தர்மமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார், சரி இந்த பாகவத தர்மத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவர் சொல்கிறார், காயேன வாசா மனசேந்திரியைவா அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சர்வே நாராயணேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பக்தியாக இந்த பாகவத தர்மமானது நேரடியாக போய் தூய பக்தி பிரேம பக்தி அப்படின்ற நிலைக்கு போய் சேர்ந்துட முடியாது. என்ன பண்ணுமா, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணுமா. ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு, கர்மயோகம் சரி சொல்கிறார். முதல்ல பக்தனுக்கு ஒருத்தனுக்கு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து பஜனில் குதிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி இருடா அப்படின்னு சொன்னால் இருக்க முடியாது. யாராலையும் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு மனிதனாக மாற்றுறாங்க. இது வரைக்கும் மிருகமாக வாழ்ந்துட்டு இருந்தான், எனக்கு நான் எனது அப்படின்ற வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ அப்படிப்பட்டவனை உனக்கு அதான வேஷம், உனக்கு அதான இஷ்டம், உனக்கு என்ன இஷ்டம் இந்த உலகத்தில், உனக்கு என்னடா வேணும் கடைசியில், சந்தோஷமாக இருக்கணும். ஓகே சந்தோஷமாக இருக்கணுமா, அந்த சந்தோஷமாக இருக்கிறது நான் வழி சொல்கிறேன். நீ இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி பார்த்த இல்லையா, உன்னுடைய சொந்த முயற்சியில் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்த, சந்தோஷம் கிடைச்சதா, கிடைக்கல, துன்பப்பட்டு தான் இருக்கு. அப்போ வழிக்கு வாங்கி வா, உனக்கு நான் வேதத்தில் இந்த மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த யஜ்யங்கள் சொல்லிக் கொடுக்குறேன், இதை செய்யி, இதை செஞ்சால் என்ன உனக்கு தேவையான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி பண்ணுறது கர்மகாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை மெதுவாக என்ன பண்ணுறாங்க, பக்திக்கு வரும்போது அந்த கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கர்ம யோகத்தில் என்ன பண்ணுறாரு, இங்கே கர்மகாண்டத்தை நம்ம பேச போகிறது கிடையாது, இங்கே கர்ம யோகத்தை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா நம்ம இங்கே பாகவத தர்மத்தை பற்றி பேசும்பொழுது அந்த பாகவத தர்மத்தை எப்படி ஆரம்பிக்கிறார், ஒருத்தர் இப்படி தான் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார், அவன் எதெல்லாம் செய்கிறானோ அதை என்ன பண்ணுறான், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறான், கற்றுக்கிறான். இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இத்தனை நாளாக தினமும் நல்லா அவனே சமைச்சாமல் சாப்பிட்டுட்டு இருந்தான், நல்ல குடும்பத்தோட டூருக்கு போயிட்டு இருந்தான், ஊரெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுறான், மாற ஆரம்பிச்சிட்டான். மாற்றம் வர ஆரம்பிக்குது. மக்கள்லாம் பார்க்குறாங்க, டேய் நீயாடா விட்டன்னா ஒரு நாள் உட்காந்து என்ன பண்ண, தலைப்பக்கட்டி பிரியாணி நீ ஒருத்தனே சாப்பிட்டு முடிப்ப, இப்போ என்னடா இப்படி மாறிட்ட, ஒன்றுமே சாப்பிட்றது இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையா, நிஜமாவா, ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பியாடா, 10 காஃபி குடிப்பாடா, முடியலையா, விட்டுட்டியா நீ, அப்படியா, என்ன பண்ணுறான், இத்தனை நாளாக காசை கொண்டு போய் அங்கங்கே செலவு பண்ணிட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணுறான், போய் கோயிலில் போய் கொடுக்குறான், தானமாக கொடுக்குறான், எடுத்துக்கோங்க, ஏதோ அவனால் முடிஞ்சது கொடுக்க ஆரம்பிக்கிறான். வாரம் இத்தனை நாள் ஊர் சுற்றிட்டு இருந்தால் இப்போ என்ன பண்ணுறான், கொஞ்சம் கோயிலுக்கு கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இயற்கையை மாற்றிக்க ஆரம்பிக்கிறான். தான் செய்யக்கூடிய செயல்கள் என்ன பண்ணுறான், பகவானுக்காக என்ன பண்ணுறான், கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிறான். தன்னுடைய காரில் எல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டான், ஜெய் ஜெகநாத், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு காரில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டான். அப்புறமேல இத்தனை நாளாக பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிட்டு இருந்தான், இப்போ ஹரே கிருஷ்ணா துணைன்னு போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இத்தனை நாள் என்னமோ நெத்தியில் ஒன்றுமே இருக்காது, இப்போ நாம போட்டு போகிறான். எல்லாம் பார்க்குறான், டே என்னடா நாம போட்டு வர திடீர்னுட்டு, அப்படி தான்ப்பா, இனிமேல் நான் மாறிட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் உங்கள் குரூப்பில் வரமாட்டேன், நான் மன்னிச்சிக்கோங்க, என்னடா இப்படி இட்டியாடா நீ, நல்லா இருந்தேடா, நல்ல ஃப்ரெண்டேடா நீ, எங்களை நிறைய செலவுலாம் பண்ணிவிட்டேன், கேன்டீனில் கூப்பிட்டு போனால், இனிமேல் யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்க, செலவு பண்ணுறேன், நீங்கள் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு கோவிந்தாசில் பிரசாதம் வாங்கி கொடுக்குறேன், அங்கே வேணாண்டா. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சுபாவங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது. ஸோ இப்படி அவன் என்ன பண்ணுறான், செஞ்சுட்டு போயிட்டுருக்கான். இப்படி அவன் என்ன பண்ணுறான், பகவானுக்காக ஏதோ விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செஞ்சாலுமே கூட அவனுக்கு இன்னும் பயம் போகவே இல்லையா. அவன் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கானோ அப்படி தான் இருந்துகிட்ருக்கான். கொஞ்சம் முன்னேற்றம் ஏதோ தெரியுது, ஆனால் முழுமையான முன்னேற்றம் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அப்போ தான் என்ன ஆகுது, ஏன்னா அப்போ அவனுக்கு என்ன ஆகுது, தனக்கு இருக்கக்கூடிய இன்பம், தன்னுடைய சொந்த விருப்பத்தை தான் அவன் என்ன பண்ணுறான், பகவானுக்கு கொடுக்குறானே தவிர அவன் என்ன பண்ணுறது கிடையாது, பகவானுடைய விருப்பத்துக்கு செயல்படுறது கிடையாது. அப்படி செயல்படாத வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், இப்படி அவன் செஞ்சான் இல்லையா, இவ்வளோ நாள் அவன் உதவி பண்ணிட்டு இருந்தான், இவ்வளோ நாள் அவன் இந்த அக்ஞாத சுகிருதி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு ஒரு குரு அமைச்சிருக்கிறார். ஒரு குரு அமைச்சு வச்சு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் என்ன பண்ணுறது கிடையாது, அவன் ஒரு குரு அணுகிறது கிடையாது. என்ன பண்ணுறான், இங்கே அங்கே ஓடிட்டு இருக்கான். அப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஏதோ பண்ணணுமே, நமக்கு ஏதோ ஒன்று குறையுது, எல்லாருக்கும் ஏதோ இருக்குது, நமக்கு ஏதோ ஒன்று குறையுது. அங்கே இருக்க பக்தர்கள்லாம் பார்த்தோன்னா நம்மளோட கொஞ்சம் நல்லா இருக்காங்களே,
நம்மளோட கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு எதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஏங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறாரு பகவான், அவனுடைய இதயத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தவன் என்ன பண்ணுறாரு, ஒரு குரு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்படி அனுப்பி வைக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு குரு கீழேருந்து உபதேசங்களை கேட்க ஆரம்பிக்கிறான். அர்ஜுனனை போல். அர்ஜுனன் முதல்ல என்ன பண்ணால், நான் கர்ம காண்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னால் கர்ம காண்டம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ கிருஷ்ணா சொல்ல, நீ ஏன்டா கர்ம காண்டம் பண்ணுற, கர்ம யோகம் என்ன பண்ணுற, நீ பக்தி யோகத்தை டேரெக்டாக பண்ணுறா. எப்படி கிருஷ்ணா பண்ணுறது பக்தி யோகத்தை, எனக்காக சண்டை போடு. அது எப்போ தெரியும், எப்போ அவன் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னை வந்து நீ உன்னோட சிஷ்யனை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னானோ அப்போ தான் என்ன ஆச்சு, அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. அந்த வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரவே இல்லை. அதுக்கு நீ சண்டை போட்டு நீ சண்டை போடணும் சொல்லிட்டு இருந்தாரே தவிர எனக்காக சண்டை போடணும்னு சொல்லவே இல்லை. நீ சண்டை போடு, நீ சண்டை போடு, நீ சத்திரி நீ சண்டை போடணும், நீ சத்திரி நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எப்போ அர்ஜுனன் நான் அவனுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லி சொன்னானோ அப்போ என்ன பண்ணிட்டான், அப்போ நீ எனக்காக சண்டை போடு அப்படின்ட்டான். அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற வரார். இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், வேறு ஏதோ காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குரு கிட்டே போய் சமத்தாக உட்காந்துட்ருக்கோம். உட்காந்து மகாராஜ் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். கேட்ட பின்னாடி மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் விஷயத்துக்கு வராரு. என்ன விஷயம் வராரு, முதல்ல நம்மளுக்கு வந்து டஃப் டைம் கொடுக்குறாரு. எதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதோ அதை பண்ண சொல்கிறார். ஏன், மனசை ட்ரைன் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறார். குரு என்ன பண்ணுறார், நம்மளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா மனசனுடைய வேலை என்னது, சங்கல்ப விகல்ப, இது எடுத்துக்கிறது இதை எடுத்துக்காது, இது வேணும் இது வேண்டாம், அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் என்ன பண்ணு, மனசை நீ சொல்கிற மாதிரி கேட்கணும். இத்தனை நாள் நீ மனசு சொல்கிற மாதிரி கேட்டுட்டு இனிமேல் என்ன பண்ணும், மனசுக்கு மேலே நீ புத்தி உபயோகப்படுத்தி இனிமேல் புத்திக்கு என்ன பண்ணும், நீ வந்து புத்தி மூலியம் மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, தம்பி காலையில் இனிமேல் சீக்கிரம் எந்திரிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு மங்களார்த்தி பண்ணணும், தினமும் ஜபம் பண்ணணும். பிடிக்கல, மனசு பிடிக்கல, இல்லை அதான்ப்பா பண்ணி ஆகணும். என்ன ஆகுது, மனசு கேட்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, மனசை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எப்போ அவன் இந்த மாதிரி மனசை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறானோ, எப்போ அவன் புத்தியை உபயோகப்படுத்தி மனசை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறானோ அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச காலத்தில் அந்த மனசு கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. எப்போ மனசு கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருதோ பயம் த்விதிநிவேஷா, பயம் அபினிவேஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பயம் தித்தியோ அபினிவேஷா, ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்குறது கிடையாது. அவனுக்கு பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து போக ஆரம்பிக்குது. எப்போ அவன் புத்திலேருந்து செயல்பட ஆரம்பிக்கிறானோ, எப்போ அவனுடைய மனசானது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே வருதோ, எப்படி குருவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே, எப்போ குரு கிடைச்சிட்டாரோ அப்போ என்ன இருக்குது, அவனுக்கு பயமே இருக்காது. குரு கிடைக்காத வரைக்கும் பயம் தான் நம்மளுக்கு, என்ன ஆக போதோன்னு பயந்துகிட்டே இருப்போம். எப்போ குரு கிடைச்சிட்டாரோ அப்போ அமைதியாக இருக்கலாம், அவர் பார்த்துப்பார் இனிமேல் அப்படின்ட்டு. எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு வந்து என்றைக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ட்டு. எப்போ ஒரு தகுந்த கணவன் கிடைச்சிட்டாரோ அமைதியாக இருவாங்க, இனிமேல் அவர் பார்த்துப்பார், நம்ம பண்ண வேண்டிய வரவே ஒன்றுமே கிடையாது, அவருக்கு நம்ம சேவை பண்ணிகிட்டு இருந்தால் போதும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும். ராமர் தேடிக்கிட்டே இருந்தார், சீத்தை எங்கே யாராவது சொல்லுவாங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தார். யாரும் சொல்கிற மாதிரி தெரியல, ஒரு தேவன் கூட வந்து சொல்ல, ஒருத்தர் சொல்ல, ஹனுமான் தான் வந்து சொல்கிறார் சீத்தையை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இத்தனை நாளாக எங்கன்னு தேடிட்டு இருந்தவருக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. அதே போல் அங்கேயும் சீத்தை வந்து தேடிகிட்டே இருந்தேன், ராமர் கிடைப்பாரா அப்படின்ட்டு. கிடச்சிருந்த சீத்தைக்கு போய் சொல்கிறார் ராமர் வந்துடுவார் அப்படின்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய குருவாக இருக்கிறதுனால நிர்பயத்துவம் அரோகதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹனுமானை பற்றி நினச்சாவே என்ன ஆயிருமா, பயம் அப்படிங்கிறது போயிடும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல ஷலாக்கய சக்ஷுர் உன்மிலித்தம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படி சொல்லி சொல்கிறோம். குரு என்ன பண்ணான், கண்ணை கொடுக்குறான். ஏன் கண்ணை கொடுக்குறாள், கண்ணில் ஒளியை கொடுக்குறார். காரணம் என்னது, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இருட்டில் இருக்கோமோ அந்த அளவுக்கு பயம்தான் இருக்கும். நம்ம குரு கிடைக்காத வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கோம், இருட்டான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த உலகமானது இருட்டான உலகம், அதனால் இந்த உலகத்தோட இயற்கை இருட்டாக தான் இருக்கும், அந்த காரமாக தான் இருக்கும். இதுக்கு இந்த உலகத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சூரியன் சந்திரன் தேவை. அதே போல் நம்ம பிறப்பால் எல்லாருமே எப்படி தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும், வெறும் அறியாமல் தான் பிறந்திருக்கும். யாரும் சுயம் ஞானியாக யாரும் பிறக்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு என்ன பண்ணுது, ஒரு குரு அப்படிங்கிற தேவைப்படுவார். அவர் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு கண்ணை கொடுக்குறாரு. இருட்டில் இருக்கும்போது திடீர்னு இந்த ரூமெல்லாம் இருட்டாகி போயிடுது. என்ன ஆகும், நம்மளுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பயம் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல என்ன இருக்கும்னு தெரியல, எங்கே கீழே விழுந்தானா, எங்கே மண்டையை உடச்சிப்போம் மாயை உடச்சிப்போன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்போம். அதே லைட் இருந்துச்சுன்னா ஹாயாக நடந்துப்போம், ஒரு பிரச்சனை கிடையாது.
அதே போல் என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன ஆக போதோ, அடுத்தது என்ன ஆக போகுமோ, அடுத்தது என்ன ஆக போதுன்ட்டு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். குரு கிடச்சிட்டார் அப்படின்னா ஒரு ஞானம் கிடச்சிட போது, ஞானம்ன்ற வந்துருச்சு அப்படின்னா ஞானத்தை எப்படி கொடுப்பார்? படிப்புனால கொடுக்க மாட்டார். ஒரு குருவுக்கு என்ன பண்ணுறான், சேவை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சேவை பண்ணும்போது குரு திருப்தி அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஞானத்தை இதயத்தில் புகுத்துறார். ஸோ ஞானம் அப்படிங்கிறது இதயத்தில் புகுந்துருச்சு அப்படின்னா அந்த ஞானமானது கண்டிப்பாக வெளில போகாது. அந்த ஞானம் உபயோகமான ஞானமாக இருக்கும். இல்லை நம்ம எவ்வளோ விஷயம் காதில் கேட்டாலும் அது இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுரும். அந்த ஞானம் உள்ளே போய் தங்கவே தங்காது. எந்த ஞானமானது நம்ம குருவனுடைய கடாட்சத்தினால, எந்த ஞானமானது நம்மளுக்கு குருவனுடைய கருணையினால் வருதோ அந்த ஞானம் மட்டும்தான் உபயோகமாக இருக்கும். மற்ற ஞானங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் அங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குருகுலவாசம் முடித்த பின்னாடி சாந்திப்பணி முனிக்கிட்ட சொல்கிறார், சுவாமி நானும் குருகுலம் படிச்சுட்டேன், நீங்களும் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் படித்த மாதிரி தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் என்னுடைய கோஷாலையிலேயே நான் விளாண்டுட்டு அங்கே பசுமாட்டை கண்டு கொட்டிய பால் பீச்சிக்கிட்டு அங்கேயே விளாண்டுட்டு இருந்துட்டேன். அதனால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம் வேணும் உனக்கு? நான் படித்த விஷயம் என்றைக்கும் மறந்து போகக்கூடாது, அந்த வரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. ஸோ குருவனுடைய கடாட்சத்தினால்தான் நம்மளுக்கு படித்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் வரும், எதுவுமே பிரயோஜனத்துக்கு வரும். இல்லை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். படித்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சக்தி இழந்த ஆயுதம் போல். நம்மக்கிட்ட கோடாலி இருக்குது, கோடாலி இருந்தும் என்ன பிரயோஜனம்? கோடாலியில் என்ன கிடையாது, கூர்மை கிடையாது. ஸோ கூர்மை இல்லாமல் என்ன ஆகுது, அங்கே வெட்ட முடியாது. ஸோ அதே போல் நம்மக்கிட்ட ஞானம் இருக்கலாம், ஆனால் அந்த ஞானமானது நம்மளுக்கு பற்றின்மையை கொடுக்காது. எது வரைக்கும் ஏன்னா குருனுடைய கருணை கிடைக்கல அப்படின்னா அந்த பற்றின்மை வராது. அந்த கோடாலி அந்த ஞானமானது நம்மளுக்கு என்ன சொல்கிற தீக்ஷணமான ஞானமாக இருக்காது. அப்படிப்பட்ட கோடாலி நம்மளுடைய பற்றின்மை வெட்டாது. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்லுவார் 15ஆம் அத்தியாயத்தில். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தி அந்த அசங்கம் அப்படிங்கிற அந்த பற்றின்மையினால் என்ன பண்ணி இந்த உலகத்தை வெட்டிரு அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தினுடைய தொடர்பை வெட்டி எரிஞ்சிடு அப்படின்னு சொல்லுவார். திருடேன சித்வா அப்படின்னு சொல்லி, திருட சித்தம் அப்படின்னா உறுதியான மனதுடன் அப்படின்னு சொல்லுவார். அந்த உறுதியான மனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக குருவனுடைய கடாட்சம், அவருடைய குருவனுடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி என்ன பண்ணுறான், அப்படி பயிற்சி பண்ணும்போது அவனுக்கு மனமானது ஒருநிலைப்படுத்த ஆரம்பிக்குது. மனமானது அவனுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பயத்திலேருந்து விடுபட ஆரம்பிக்கிறான். ஸோ விடுபட்டவொடனே என்ன ஆகிடுது, அவனுக்கு அசத் சங்காத் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அசத் சங்கம் அவனுக்கிட்டேருந்து நீங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவன் என்ன பண்ணுறானா, ஸ்ருண்வன் காயன் விஸ்ருஜ லஜ்ஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறான், பாடுறான், கேட்குறான். இந்த 2 விஷயம் பண்ணால் போதும்னு சொல்கிறார். நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த 2 விஷயந்தான். நல்லா கேளுங்க, பகவானை பற்றி உட்காந்து கேளுங்க, பகவானை பற்றி பாடுங்க, அவ்வளோதான். 2 விஷயம் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறார், 2 குணம் இங்கே சொல்கிறார். இதை செய்கிறதுக்கு நம்ம 2 விஷயம், 2 குணம் நமக்கு தேவை. பற்றின்மை, அதாவது பாடுறதுக்கும் கேட்கறதுக்கும் 2 விஷயம் நமக்கு தேவை. என்னது, ஒன்று அசங்கஹா, அசங்கஹா அப்படின்னா அசத் சங்கத்தை விட்டுட்டு, 2வது விசர்ஜ லஜ்ஜாம் அப்படின்னா வெக்கத்தை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு வெக்கப்படக்கூடாது, பக்தி சேவை பண்ணுறது வெக்கப்படக்கூடாது என்றைக்குமே. நமக்கு என்னென்னா பக்தி சேவை பண்ணும்போது யாராவது என்ன சொல்லிடுவாங்களோ, யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோ, என்ன நினச்சிருப்பாங்களோ, நம்மளை சமுதாயத்தில் நம்மளை என்ன எப்படி பார்ப்பாங்களோ, அதை நினைக்கவே கூடாது. அப்படி வெக்கத்தை பார்த்துருந்தேன் அப்படின்னா திரௌபதி காப்பாற்றிருக்க மாட்டார். வெக்கவே படக்கூடாது, எதுக்கும் வெக்கப்படக்கூடாது. பக்தி சேவை பண்ணும்போது மட்டும் எதுக்கும் வெக்கப்படக்கூடாது. அதே போல் துஷ்ட சங்கத்தில் தூரமாக இருக்கும். அப்படி என்ன பண்ணுறான், அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஆகுது, வித்ததே ஹிருதய கிரந்திஹி சித்தந்தே சர்வசம்சயா அப்படின்ட்டு பாகவதம் சொல்கிற மாதிரி என்ன ஆகுது, அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றானது வெட்டி எடுக்கிறாரு கிருஷ்ணர். அந்த தேவையில்லாத பொருட்கள் மேலே அவனுக்கு இருக்கக்கூடிய பற்றானது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தோஸ்தோஹி ஹபத்ராணி விதுன்னோதி சுகிருத்சதாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். பாகவத்துடைய ஆரம்பத்திலே சொல்கிறார் வியாசர். யார் ஒருத்தர் ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண, ஸ்ருண்வதாம் அப்படின்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, பகவானை பற்றி விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஸ்வகதா கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ என்ன ஆகுது, ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி, இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அபத்திரங்கள் தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, விதுன்னோதி சுகிருத்சதாம், கிருஷ்ணர் இறங்கி க்ளீன் பண்ணுறாராம். எவ்வளோ விஷயம் பாருங்கள். நம்ம இதயத்தை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நிறையா இருக்குது அழுக்கு மூட்டை, கொஞ்சமாக நஞ்சமாக இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அழுக்கு மூட்டை சேர்த்து வச்சுருக்கோம், மூட்டையே கட்டி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுதான். என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அழிச்சாருன்னா ஒரு க்ஷணம் தான் எல்லாத்தையும் எரிச்சிடுவார். அவர் தான் இறங்கி பண்ணுறாரு. அப்படி என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணரை தான் கூப்பிடணும் அந்த உதவிக்கு. நம்மளோட இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குவரத்து அவர் தான் கூப்பிடணும். என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், இதயத்தை மொத்தமாக க்ளீன் பண்ணிடுறாராம்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் எப்போ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ என்ன ஆகிறான் அவன், அப்போ தான் அவனுக்கு அந்த தூய பக்தியில் ஒருத்தர் இந்த மகாமந்திரத்தை இந்த கீர்த்தனத்தை பண்ணார் அப்படின்னா என்னெல்லாம் குணங்கள் வரும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு என்ன ஆயிருமா, ஒரு தடவை அவன் கிருஷ்ணனோட பேர் சொன்னான் அப்படின்னா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுமா, மனதானது உருகி போயிடுமா. பாகவத்தில் சொல்லப்படுது, யார் ஒருத்தருடைய மனதானது உருகலையோ, கிருஷ்ணனுடைய பேரை சொன்னோடனே கண்ணில் தண்ணி வரலையோ, அவங்களுடைய மயில் கூச்சிரலையோ, அவங்க உடல் தழுதலுக்கலையோ, அவங்க குரல் தழுதழுத்து போகலையோ, அப்படிப்பட்டவனுடைய இதயமானது ஆன இதயம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட இதயம் தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இதயத்திலேருந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோ வேலை பண்ணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு தகுந்த குருவை தேடி அவர் சொல்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. சும்மா வந்துடாது, எதுவுமே சும்மா வந்துடாது. குறிப்பாக இந்த விஷயமானது சும்மா வந்துட போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனோட பேரை சொல்லிட்டு என்ன ஆயிடுறானா, பைத்தியம் ஆயிடுறானா. மதஹா அப்படின்னு சொல்கிறார். மதஹா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் என்னங்கிறாரு, கிருஷ்ணன் கிடைக்கிறார். அதான் சொல்கிறார், லௌல்யம் அப்படி சொல்கிறார் இல்லையா ரூப கோஸ்வாமி, லௌல்யம் அப்படி மூல்யம் ஏக்கலம், பைத்தியமாகி போயின்னு சொல்கிறார். அந்த கிருஷ்ணர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பைத்தியமாகி போயிடறானா. அப்படிப்பட்ட நிலை என்னாகிறானா, கிருஷ்ணர் கிடைக்க ஆரம்பிக்கிறானா. அப்படிப்பட்ட நபர் எப்படி இருக்காரா, அப்படிப்பட்ட நபருடைய குணத்தை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட பக்தன் எப்படி இருக்காரா, அவர் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பார்க்குறாரு, பகவானுடைய விரிவங்கமாக தான் பார்க்குறாரு. பகவான் கிட்டேருந்து எதையும் பிரித்து பார்க்குறது கிடையாது, எல்லாத்தையுமே பகவானுடைய விரிவங்கமாக தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறாரு. ஒரு தூய பக்தன் அப்படிப்பட்ட ஒரு தூய பக்தி நிலைக்கு, பிரேமை அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறான், முதல்ல பண்ண வேண்டியது எல்லா ஆத்மாக்களையும் வாசுதேவ சர்வமைத்தி சமஹாத்மா சுதுர்லபான்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தில் என்ன பார்க்குறான், அவன் பகவானுடைய சக்தியை தான் பார்க்குறாரு. ஸோ பகவானுடைய சக்தியை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறாரு. அதான் சொல்கிறார், பயம் த்விதீய அபினிவேஷத்தா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆயிடும், பயமே இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குறாரு, அவர் பகவானுடைய சக்தியை பார்க்கும்போது எதை பார்த்து பயப்பட போகிறார், எல்லாமே பகவானுடைய சக்தி. ஸோ பகவானுடைய சக்தியை பார்க்கும்போது அவன் ஏன் பயப்படணும், பயப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர் இருக்கார், கம்ப்ளீட்டாக பயத்துலேருந்து விடுபட்டார். இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அதே போல் உதாரணம் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு வழியும் சொல்கிறாரு, நம்மளுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாரு, எப்படி ஒருத்தன் பசியாக இருக்கிறவன் சாப்பிட்டான்னா அந்த சாப்பிடும் போது அவனுக்கு 3 விஷயம் ஏற்படுது. என்னென்ன ஏற்படுது, அவனுடைய பசி குறையுது, அவனுடைய வயிறு நிறையுது, அவனுக்கு உடம்புல சக்தி வர ஆரம்பிக்குது. இந்த 3 விஷயமும் ஒரே மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே போல் ஒருத்தன் பக்தி செய்ய ஆரம்பித்தான்னா என்ன ஆகுது, அவனுக்கும் இந்த 3 விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. என்ன ஆகுது, பக்தியில் சுவை ஏற்பட ஆரம்பிக்குது. இதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதே போல் என்ன ஆகுறான், சந்தோஷமாகுது, அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் ஒருத்தர் சந்தோஷமாக முடியும் அப்படி சொல்கிறார். அதே போல் இங்கே ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை என்ன பண்ணுறாரு, வேறு விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ரொம்ப நாளாக சாப்பிட்லான்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் உதாரணம் தெரியாது, ஏன்னா நம்ம மற்ற நாள் சாப்பிடாமல் இருந்தது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிர்ஜல ஏகாதசி எடுத்துக்கலாம். நிர்ஜல ஏகாதசி ஓரளவுக்கு எல்லாம் இருந்திருப்பாங்க. நிர்ஜல ஏகாதசி இருக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் இருக்கும். அடுத்த நாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு எந்திரிச்சு, காலையில் தூக்கம் வராது, எப்படி தூக்கம் வரும், சாப்பிட்லையே தூக்கம் வராது. எந்திரிச்சு நாளைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறாங்களோ தெரியல, இன்றைக்கி நைட்டு கேட்டு வச்சுக்கிறோம். நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறீங்க, கிச்சடி சமைக்கிறீங்களா, அதுக்கு அப்பளம் இருக்குமா, ஊறுகாய் இருக்குமா, கொஞ்சம் தயிர் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் அப்புறமே என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அகத்திக்கீரை செஞ்சு வைங்க, அப்புறம் சுண்டைக்காய் செஞ்சு வைங்க. எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த நாள் போயிடுச்சு அப்படின்னா மங்களார்த்தி, சம்சாரதாவா சீக்கிரம் முடி, ஜெயத்வனி சீக்கிரம் முடி, நரசிம்மாத்தி சீக்கிரம் முடிச்சிட்டோம். சரி, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், காலையில் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் வயிற்றை குளுமைப்படுறதுக்கு முதல்ல இளநீ குடிச்சு என்ன பண்ணலாம், வயிற்றை குளுமைப்படுத்தலான்னு சொல்லிட்டு இளநீ குடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கி காலைல சொல்லலாம், இளநீ இல்லை. ஏன்டா இளநீ இல்லை, தண்ணியே இல்லை. ஏன்டா தண்ணி இல்லை, ஏன்னா ஃபார்மில் தண்ணி இல்லை. ஏன்னா தண்ணி இல்லை, எங்கே தண்ணி வரும், எப்படி வரும், இவ்வளோ அநியாயம் பண்ண எங்கே மழை வருது, எங்கே தண்ணி வரப்போகுது, தண்ணி இல்லை, மொத்தத்தில் எதுவுமே இல்லை. அட பாவிகளா, இப்படி போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, சரி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உடனே சாப்பிட முடியாது இல்லையா, தர்ஷனாத்தின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் குரு பூஜைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பாகவதம்னு ஒன்று இருக்குது. எல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டுட்ருக்கோம். பாகவத்தில் அவர் பேசிகிட்டே இருக்கார். ஸோ நம்ம எல்லோரும் நேற்று
நம்ம எல்லோரும் நேற்று என்ன பண்ணோம், விரதம் இருந்திருக்கோம், தபாசியாக இருந்திருக்கோம். தபாசியாக நீங்களாம் இருந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்ம வளைந்த வாழ்க்கையோட குறிக்கோள். நம்ம இந்த கண்டினியூ பண்ணோம். அப்படியே நம்ம தபஸ்யாவை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல உணவு எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் பேசிட்டே இருக்கார். எப்படா முடிப்பாங்கன்னு தான் இருக்கும். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவத்துக்கு ஜெய் அப்படி சொல்ல, ஜெய் அப்போ தான் ஜெய்ன்ற வார்த்தை இன்னும் சத்தமாக வரும். முடிச்சுட்டு உட்காந்தனா ஓடி போய் யார் சர்வ் பண்ணுறது எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் சர்வ் பண்ண. இன்றைக்கெல்லாம் நான் என்னை மறந்து போயிருங்க. நான் இன்றைக்கி தாசன் கிடையாது, நான் இன்றைக்கி ஒரே ஒரு தாசன் தான், பிரசாத் தாசன் மட்டும்தான். என்னை விட்டுருங்க. இன்றைக்கி உட்காந்தாச்சு. உட்காந்து பிரசாதம் போட்டாங்கன்னா பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எதுவும் தெரியாது. உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க பிரசாத் மேலே மட்டும்தான் இருக்கும். அதை சாப்பிட்டாகணுன்ட்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பிரசாத் தவிர நம்மளால் வேறு எதையுமே யோசிக்க முடியாது. அன்றைக்கி பிரபு புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகணும் இன்றைக்கி, இல்லை இன்றைக்கி கலெக்ஷனுக்கு போகணும், இல்லை இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராம், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரசாதம் தான், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். அப்புறம் மீட்டிங்லாம் அப்புறம் வைங்க, ஃபஸ்ட்டு பிரசாதம் சாப்பிட்டு மற்ற மீட்டிங்லாம் வச்சுக்கலாம். என்ன பண்ணிடுவான், அவனுடைய முழு கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும், பிரசாதம் சாப்பிட்ற மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கணுமா பக்தியில், அப்படிப்பட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணுமா பக்தியில். எனக்கு வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் கிடையாது. என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஒன்லி இப்போ ஜபம் பண்ணுறது படிக்கிறது மட்டும்தான். அப்படி எப்படி இருக்கணும், அவனுக்கு பிரசாதத்தை பார்த்தா எப்படி ஒரு ஆனந்தம் வருமோ, எப்படி அவனுக்கு ஒரு உற்சாகம் வருமோ, எப்படி ஒரு ஒருமைப்பாடு வருமோ அவனுடைய மனசில், அந்த மாதிரி ஒரு உற்சாகம், ஒருமைப்பாடு, ஒரு ஆனந்தம் வரணுமா பக்தி சேவை பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட பக்தி சேவை நான் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஏண்டா பண்ணுறோம், எப்படா பண்ணுறது. என்னமோ புளிப்பேப்பம் வர்றவனுக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுத்து எப்படி சாப்பிடணும், வேண்டா விருப்பம் சாப்பிடணும், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அவனுடைய பக்தி சேவை இருக்குது. ஸோ அப்படி பண்ணக்கூடிய அந்த சேவை, அப்படி ஒரு சேவை பண்ண அப்படின்னா அது என்ன பண்ணலாம், அப்படி பண்ணுறவனுக்கு புரியுமா இந்த பக்தியினுடைய உயர்வு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப உற்சாகமாக பக்தி பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். ரூப கோஸ்வாமி சொல்கிறார் இல்லையா, பக்தியினோட முதல் குணமாக என்ன சொல்கிறார், உற்சாகா நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக சத்தோபிருத்தி சத்பிர் பக்திர் பிரசித்தியதி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், உற்சாகான் அப்படின்னு சொல்கிறார். பக்தி செயலை மட்டும் என்றைக்கு எப்படி இருக்கக்கூடாது, டல்லாக இருக்கக்கூடாது. என்னமோ கூப்பிட்டாங்க வந்து உட்காந்துட்ருக்கேன், என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன சேவை கொடுத்தாலும் ஓகே சலோ முடிக்கலாம், கீர்த்தனா ஓகே, க்ளீனிங்கா ஓகே, சமையலா ஓகே, எதுவாக இருந்தாலும் எப்படி பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும் கிருஷ்ணருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சேவை கொடுத்தாலும் எப்படி பண்ணணும், இருக்கிறதுல பெஸ்ட்டாக செஞ்சு காட்டணும். பாத்ரூம் டாய்லெட் கழுவ சொல்கிறாங்களா, ஓகே, பாத்ரூம் டாய்லெட் கழுவுறதுல இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும், அங்கே கழுவணும். அப்படி என்ன பண்ணணும், எல்லா சேவையும் பெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிக்கணும், உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பிக்கணும், சிரிச்ச முகத்தோடு எப்பயும் உற்சாகத்தோடு செய்யணும். அப்படி செஞ்சால் பக்கத்தில் இருக்க பக்தர்களுக்கு என்ன உற்சாகம் வரும், பகவானே பார்த்து ஆனந்தப்படுவார். பரவாயில்லையே என்னுடைய சேவை உற்சாகத்தோடு பண்ணுறானே அப்படின்னு ஆனந்தப்படுவார். உம்முன்னு வச்சுக்கிட்டு எதுக்குடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ பக்தி அப்படின்னு நம்முடைய மனநிலை மேலே தான் இருக்குது. எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய முழு சக்தியை கொடுத்து பண்ணுறோம், அந்த அளவுக்கு தான் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். ஸோ அப்படி என்ன பண்ணுறார், அவர் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, கடைசி ஸ்லோகத்தில் முடிக்கிறார். 43 ஸ்லோகம் நினைக்கிறேன், 33 43 வந்துட்டோம். கடைசி ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, பஜதா அனுவிருத்தாய அப்படின்னு சொல்கிறார். அப்படி உன்னால் அடைய முடியலையா, உனக்கு இன்னும் அந்த மாதிரி பக்தி சேவையில் இந்த அளவுக்கு உனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போ என்ன பண்ணு, பஜதா அனுவிருத்தாய, மறுபடியும் ஆரம்பி. வரலன்னு சொல்லி விட்டுறாத, மறுபடியும் ஆரம்பி. எனக்கு மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு வரவே இல்லையே, எனக்கு வரவே விட்டுறக்கூடாது. தினமும் ஆரம்பிக்கணும், தினமும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னையிலேருந்து நான் சரியாக பண்ண போகிறேன், தினமும் உற்சாகத்தோடு ஆரம்பிக்கணும். நேற்றே செஞ்சேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இனிமேல் நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படி இருக்கக்கூடாது. நேற்று என்னால் முடியல, இன்றைக்கி என்னால் முடியும், கிருஷ்ணா எனக்கு உதவி பண்ணு, என்னோடய ஜபத்தை இன்றைக்கி நான் சரியாக பண்ணுற மாதிரி எனக்கு உதவி பண்ணு. நான் இன்றைக்கி பாகவதம் படிக்கும்போது எனக்கு தூக்கம் வரக்கூடாது, அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணும், கிருஷ்ணர்கிட்ட தைரியமாக கேட்கலாம். இதுக்கெல்லாம் வேண்டலாம் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நல்ல விஷயத்தை கேட்கலாம், அதுக்கு யாரும் வேணான்னு சொல்ல மாட்டார். ஸோ என்ன பண்ணும், தைரியத்தோடு அவர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட கேட்டு பக்தி சேவை அடுத்து ஆரம்பிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாருங்க, பக்தாக பஜதா அனுவிருத்தாய அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும், அனுவிருத்தாய அப்படின்னு சொல்கிறார். அனுவிருத்தாய அப்படின்னா பக்தர்களுடைய வழிகாட்டுதல் கீழே, அந்த குருனுடைய வழிகாட்டுதல் கீழே மறுபடியும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார்.
அப்படி ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்குமா? அவனுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் அப்படின்ற 3 விஷயம் கிடச்சி அவன் என்னாகிறானா பரம் சாந்திம் உபைத்தி சாக்ஷாத் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாகவத தர்மத்தை பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குதா? நான் சொன்னேன் இல்லையா நேற்று, வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்து ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகை துக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பக்தன் என்னாகிறான், அவனுக்கு ஞானம் வந்து வைராக்கியம் வந்து பக்தியும் வந்து எப்படி இருக்கான்? அமைதியாக இருக்கணும், பிரசாந்தமாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பக்தன் தான் எப்படி அப்படிப்பட்ட பக்தன் தான் பாகவத்தன். அந்த பாகவத்தன் என்ன அடைகிறானா? அமைதி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா, போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூத்தானாம் கியாத்மா மாம் சாந்தி மிருச்சதி அப்படின்னு சொல்கிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூத்தேஷு மத் பக்திம் லவத்தே பராம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்ச எப்படி இருக்காவ? பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னு சொல்கிறார். பிரசன்னமாக இருக்கானா, பிரசன்னமாக இருக்கானா, ஹாப்பியாக இருக்கான், அமைதியாக இருக்கான், ஒரு கலங்கமும் கிடையாது அவனுக்கு. பாகவதனுடைய ஆரம்பத்திலேயே அத்தனை ரிஷிகள் யஜ்யம் பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான வருஷம் யஜ்யம் பண்ணுறாங்க. யஜ்யம் செஞ்சு அவங்க முகம் உடம்பு எல்லாம் கருத்து போயிடுச்சு. அந்த யஜ்யத்தினுடைய நெருப்புனால அந்த சூட்டுனால அவங்க உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுச்சான். ஆனாலும் அவங்க மனசு வந்து பதப்பதட்டிலே இருக்குது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க எப்போ ஒரு பதட்டிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பதட்டிலே இருக்கும்போது தூரமாக ஒரு இடத்துல ஒரு மலை மேலே ஒரு சாது உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. அவர் எப்படி இருக்காரா? ரொம்ப அமைதியாக இருக்காரா. கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே அவருக்கு பாதிப்பே இல்லாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சாதுவை பார்த்த பின்னாடி இந்த ரிஷிகள்லாம் யோசிச்சாங்களா, இப்படி அமைதி இவருக்கு எப்படி கிடச்சிது, இவர்கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாகசா சாதோ அத்தியத்திர சாரம் சமுத்திருத்திய மனிஷயா அப்படின்னு சொல்கிறார். சாதுவே, நாங்கள் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கோம், எவ்வளோ யஜ்யம் பண்ணிகிட்ருக்கோம், ஆயிரக்கணக்கான வருஷம் யஜ்யம் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு சாந்தி கிடைக்கல. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாந்தமாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. எப்படி? பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாஷ சாதோ அத்தியத்திர சாரம் சமுத்திச்சு, அந்த சாரத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். சாரத்தை சொல்லுங்கன்னு சொன்ன பின்னாடி தான் அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? பாகவத்தினுடைய முதல் ஸ்லோகம் நீங்கள்லாம் கேட்டுருப்பீங்க இல்லையா, இருக்கிறதுலே உயர்ந்த சாந்தி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஹை துக்கி அப்ரசிகதா யாத்மா சுப்ரசிததி. என்ன ஸ்லோகம் அது? எப்படி ஆரம்பிக்கும்? யாருக்கு வரலையா? யார் சொல்ல போகிறீங்க? மறந்து போச்சு எல்லாருக்குமே. ஹேண்ட் ரைஸ் பண்ண யாரும் வரல இன்னும். ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லையே. எங்கே ஜெகநாத் ஜெகதீஷ் அவர் போயிட்டாரா? ஜெகநாத் இருக்கார், பிரஜநந்தன் பிரபு இருக்காங்க, யமுனா மாத்தி வந்துட்டாங்க. ஓ ஓகே, யமுனா மாத்தி சொல்கிறாங்க போல இருக்கு. வெரி குட், தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. என்ன சொல்கிறாரு? சவை பும்சாம் பரவ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷதை அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் சொல்கிறாரு, ஏ ஆத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் என்னடா வேணும்? அமைதி வேணும், அவ்வளோதான். மனுஷங்க பரபர 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 பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் என்னடா வேணும்? அவனுக்கு வாழ்க்கையில் அமைதி வேணும்னு தான் கேட்குறாங்க. கடைசி அந்த அமைதி, அந்த பாகவ தர்மத்தை பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கான? அமைதியாக இருக்கணும். விபீஷணன் ஓடிட்டுருக்கு, அங்கேருந்து இங்கேருந்து ஓடி ஓடி வராங்க. அங்கே ராவணன் கிட்ட அடிபட்டு குத்துப்பட்டு திட்டுப்பட்டு அவங்க பையன்கிட்ட திட்டுப்பட்டு அங்கேருந்து துரத்தி விட்டு அங்கேருந்து வலி கிடையாமல் அவங்க பொண்டாட்டி குழந்தைங்க கூட சொல்ல முடியாமல் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே காத்துட்டு இருந்தா இவங்க சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசிட்டு அதுக்கப்புறம் இவன் வேணான்னு சொல்லி சுக்ரீவன் வேணான்னு சொல்ல, அப்புறம் ஜாம்பவான் வேணான்னு சொல்ல, ஹனுமான் சரின்னு சொல்ல, ராமர் அப்புறம் ஏற்றுக்கலான்னு சொல்லி மறுபடியும் வந்து அங்கே சுக்ரீவன் வேணான்னு சொல்ல, ராமர் எதிரி சொன்ன பின்னாடி இங்கேருந்து போய் சொல்கிறான் சுக்ரீவன், ஓ விபீஷணா வா, உன்னை ராமர் கூப்பிடுறார் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் வந்து எங்கேயோ நாங்கள் போயிருந்தோம். ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த அப்பக்குடத்தான் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த காவிரி தாண்டி போகணும். அந்த அப்பக்குடத்தான் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஸோ போகிறதுனா காவிரி தாண்டி தான் போகணும். அங்கே அன்றைக்கி காவிரியில் தண்ணியே கிடையாது, வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. மண்ணில் நடக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சு.
போக 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 அந்த சித்திரை வெயில், பயங்கரமான வெயில், சூடு தாங்க முடியல. எல்லாம் ஓடுறோம், எடுத்து விட்டா ஓட்டாங்க. மரம் பக்கத்தில் ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் குடு 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 குடுன்னு ஓடுறோம். ஓடிப்போய் எங்கேயாவது நிழல் கிடச்சிடாதா, எங்கேயாவது நிழல் கிடச்சிடாதா, எங்கேயாவது நிழல் கிடச்சிடாதா, எங்கேயாவது தண்ணி இருக்காதா, தண்ணியில் கால் வச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு குளம் கிடச்சி, அந்த தடாகம் கிடச்சி அதில் போய் குதிச்சிட்டான்னா எப்படி அமைதியாக இருப்பானோ அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுற விபீஷணன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடி வந்தவன் இப்போ ராமரை கூப்பிட்டு அவனை பக்கத்தில் உட்கார வச்சு அவனை மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. மடியில் உட்கார வச்சு அவனை உச்சி முகந்து, விபீஷணா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி பேச பின்னாடி விபீஷணன் இப்போ ரொம்ப அமைதியாகிட்டாரான். அப்படி இருக்கணுமா? அப்படி ஆகி போயிடும். அந்த பாகவத தர்மத்தை கடைபிடிச்சான் அப்படின்னா மனசு அப்படி பிரசீதமாக ஆகி போயிடும், பிரசாந்தமாக ஆகி போயிடும். ஸோ அப்படிப்பட்ட பாகவத தர்மம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார் கவின்ற அப்படி ரிஷியன் தன்னுடைய பதிலை சொல்லி முடித்த பின்னாடி ராஜா இப்போ ஒரு கேள்வியை பிடிச்சிக்கிட்டார். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ அந்த கேள்வியை பிடிச்சிக்கிட்டார். இப்போ எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுன்னு சொல்லி சொன்னீங்களே, எப்படி அது சமமாக பார்க்கறதுன்னு என்னது, எப்படி எல்லாத்தையும் சமமாக பார்க்க முடியும், எல்லாத்தையும் சமமாக நடத்தணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? போன ஸ்லோகம் கிடையாது, இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துலேருந்து அவர் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டார். பாகவதன் அப்படின்றவங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? எப்படி அவர் சமமாக பார்க்குற எல்லாத்தையுமே? ஏன்னா நம்மளுக்கு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, சமோகம் பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சினது நான் காங்ஷதி சமசர்வேஷு பூத்தேஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? எல்லாத்தையும் சாமா பார்க்குறான்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அந்த சாமா எப்படி பார்க்க முடியும்? இப்படி சாமா பார்க்குறவங்க நான் பார்த்தது இல்லையே. ஒரு சில பாகவதர்கள் அப்படி பார்க்குறது இல்லையே, வித்தியாசம் கூட பார்க்குறவங்க இருக்காங்களே. அப்படின்னா பாகவதர்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கா? அந்த பாகவதர்களுடைய குணங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு கேள்வி வைக்கிறார். கேள்வி வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அந்த ரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ எந்த ரிஷி பதில் சொல்ல அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ரிஷி யார்? ஹரியா ஹவிஸ் அப்படின்னு ரிஷி என்ன பண்ணார், ரெண்டாவது கேள்வி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்? அவர் கேட்குறார், என்ன கேட்குறார் அப்படின்னா, ஒரு உயர்ந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பக்தனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும், இது எனக்கு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவர் சொல்கிறாரு, மொத்தம் 3 வகையான பாகவதர்கள் இருக்காங்கப்பா. அவர் விளக்கம்லாம் இது மாதிரி எனக்கு பாகவதர்கள் எத்தனை வகை இருக்குலாம் கேட்கல. பாகவதர்கள் எப்படி, பாகவதர்களுடைய குணங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன பின்னாடி இந்த ஹவின்ற ரிஷி என்ன பண்ணுறார், இவராக சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பாகவதர்களுக்குள்ளார 3 வகை இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இருக்கக்கூடிய பாகவதன் உத்தம பாகவதன், அதில் இருக்கிறது மத்தியம பாகவதன், அதுக்கு இருக்கிறது கனிஷ்ட பாகவதன் அப்படின்ட்டு 3 வகையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தம பாகவதனுடைய குணங்களை பற்றி முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறாரு, சர்வபூதேஷு ய பஷ்யேத் பகவத் பாவமாத்மனஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன பண்ணுறாரா அந்த பாகவதர், சர்வபூதேஷு யஹ பஷ்யேத், எல்லா விதமான உயிர்வாளிகள்லையும் என்ன பார்க்குறான், பகவத் பாவம் ஆத்மனஹா, அதே போல் பகவான்குள்ளார எல்லா விதமான உயிர்வாளிகள் இருக்கிறதையும் பார்க்குறான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, யார் ஒருத்தர் நான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கேன், எல்லாரும் எனக்குள்ளாரையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அந்த விஷயத்தை முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு குணம் வருமா, இப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா நமக்கு துக்காராமுடைய ஒரு கதை நினச்சேன்னா நம்மளுக்கு இதை ஞாபகம் தெரியும். இதை புரிஞ்சுக்கலாம், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். துக்காராம் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி ராஜாபாய் அப்படின்ற அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த மாதிரி துக்காராம் அவங்கள பாடிட்டே இருக்காரு. அவர் வீட்டில் ஒரே தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, நான் போய் வெளில எங்கேயாவது போய் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார். விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டார். பீமா அப்படின்ற ஒரு நதிக்கரைக்கு போயிட்டு அங்கே பாடிட்டுருக்கார். அவர் பாட்டு உட்காந்து பாடிட்டுருக்கார். பாடிட்டு இருக்கும்போது அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சமைச்சு வச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. துக்காரமுடைய அவங்க அம்மாவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பின்னாடி இப்போ நீயும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க மருமகிட்ட, ராஜாபாய் கிட்ட. ராஜாபாய் சொல்கிறாங்க, நான் எப்படி சாப்பிட்றது, என்னுடைய கணவன் சாப்பிட்டாரோ இல்லையா தெரியலையே, அவர் எங்கே கஷ்டப்பட்டுருக்காரோ, எந்த இடத்துல உட்காந்துட்டு எந்த வெயிலில் உட்காந்து என்ன பாடிட்டு இருக்காரோ தெரியலையே, அவர் கொடுக்காம நான் எப்படி சாப்பிட்றது, பத்திவிரதையாச்சு. ஸோ நினைக்கிறேன், அவன் வந்தால் தெரியாதம்மா, அவர் எங்கே போனான்னு தெரியாது, நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வெளில போய் பார்த்தா, வெளில போய் கேட்குறாங்க, வெளில இருக்கவங்களும் கேட்குறாங்க, எங்கள் சாமி எங்கேயாவது பார்த்தீங்களா? உங்கள் சாமி அங்கே பீமான்ற அந்த நதிக்கரையில் உட்காந்து பாடிட்டு இருக்கார், ரொம்ப தூரமாக இருக்கு, அங்கே 5 கிலோமீட்டர். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரசாத்தையும் தன்னுடைய கூடையில் சப்பாத்தி, அதுக்கு உண்டான காய்கறிகள், அதுக்கு உண்டான நெய், சர்க்கரை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க கூடையில் வச்சு கொண்டு போகிறாங்களாம்.
கொண்டு போனால் அங்கே உட்காந்து அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு பாடிட்டே இருக்கார். இவங்க உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்க பாடி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாடி முடிச்ச பிறகு கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா இங்கே இருக்காங்க. ராஜாபாய், நீ என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கவங்க இங்கே என்ன பண்ணுற? இன்னும் சாப்பிட்லையா? நீ சாப்பிட்ல? ஏன் சாப்பிட்ல? இன்னும் சாப்பிடாமல் இருக்க? நீங்கள் சாப்பிடாம நான் எப்போ சாப்பிட்ருக்கேன்? ஐயோ, நான் தான் எனக்கு சாப்பாடே வேண்டாமே, நான் இந்த பகவானை பற்றி பாடி பாடி எனக்கு கழுத்து நிறைஞ்ச வரைக்கும் என்ன நிறைஞ்சு போயிடுச்சு, நான் இனிமேல் எப்படி சாப்பிட்றது? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இல்லை, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் தெம்பாக பாடலாமே. அப்படியா? சாப்பிட்டா பாடலாம், சாப்பிட்டா பக்தி பண்ணலான்னு சொல்கிற நீ ஒரே ஆள் நீ தான். எனக்கு தெரியாமல் போச்சே இத்தனால. சாப்பிட்டா அப்படி பக்தி வந்துடுமா என்ன? சாப்பிட்டா நல்லா தூக்கம் தான் வரும், பக்தி வருமா என்ன? எனக்கு தெரியலையே. இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை, நீங்கள் சாப்பிட்ணும். ஏன் நீ சாப்பிடமா? நீ சாப்பிடு. எப்படி நான் சாப்பிட முடியும்? நீங்கள் எப்படி அங்கே இருக்க பாண்டுரங்கன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடணும் நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ, உங்களுக்கு நாதன் அவன், அதே போல் தான் எனக்கு நாதன் நீங்கள் எப்படி பாண்டுரங்கன் சாப்பிடாம நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ, அதே போல் நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட போகிறது கிடையாது. நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாரு, நான் வீட்டில் தொல்லை இருக்குன்னு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இங்கேயும் அந்த தொல்லை பண்ணாத, நான் சாப்பிட்றேன், நீ வச்சுட்டு போ, நான் சாப்பிட்றேன். இல்லை, நான் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு ஊட்டி விட்டு தான் போவேன். இல்லை, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இல்லை, நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன், நீ போ, கண்டிப்பாக சாப்பிடணும். ஆமாம், நான் இந்த பாட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க. போன பின்னாடி ஒரு மறுபடியும் கண்ணை மூடிட்டார், மறுபடியும் தியானத்தில் போயிட்டார். அதுக்கப்புறம் பாடல்கள் பாடிட்டே இருக்கார். அவர் சொல்கிறார், இனி நான் 100 பாட்டு பாடணும், 100 பாட்டு பாடின பின்னாடி தான் சாப்பிடணும், ஒரு விரதம் வச்சுருக்கேன், 100 பாட்டு முடிச்ச பின்னாடி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாய் என்ன பண்ணுது, அங்கே வந்து அவர் கூடையில் இருக்கக்கூடிய அந்த சப்பாத்திலாம் கவ்விட்டு ஓடுது. ஓடின பின்னாடி கண்ணை திறந்து பார்க்குறாரு. நாய் கவ்விட்டு ஓடுதுன்னு பின்னாடியே ஓடுறாரு. அந்த கூடையை தூக்கிட்டு ஓடுறாரு. கல்லை தூக்கி அடிக்கலை. என்னவா, அந்த நாய் வந்து வெறும் சப்பாத்தி சாப்பிடுமே, அதுக்கு காய் கொடுக்க முடியலையே, அதுக்கு வந்து சக்கரை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எப்படியா அந்த நாய்க்கு இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பின்னாடி துரத்திட்டு ஓடுறாராம். நாயை பிடிச்சிட்டார். பிடிச்சி என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்கு இந்த சப்பாத்தி மட்டும் ஏன் கொஞ்சம் சாப்பிடு, இதையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்கு சேவை பண்ண ஆரம்பிக்கும். அந்த நாய்க்கு எல்லாத்தையும் பிரசாந்த் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நாய் சாப்பிட்ட உடனே அவருடைய உருவம் மாறி போய் அங்கே விட்டல் வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து சொல்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. கிருஷ்ணர்கிட்ட அவர் துக்காராம் கேட்குறாரு, ஏன் கிருஷ்ணா எனக்காக நாயாக வந்தியே அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் நாயாக வந்தது பெரிய விஷயம் இல்லைப்பா, நான் எப்படி வந்தாலும் நீ கண்டுபிடிச்சிடுறியா, அதுதானே பெரிய விஷயம். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இது நாய், இது மனுஷன், இது மிருகம், சுனீச்சைவ சொபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷனகான்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த உயர்ந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் பகவானை தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சமயம் மட்டும் பார்க்குறாங்க, ஒரு சமயம் பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி மிஸ் பண்ணிடுவார், கிருஷ்ணர் மிஸ் பண்ணியிருப்பார். அப்படி அவருடைய பழக்கம் கிடையாதான். எப்பயுமே எல்லாத்தையுமே பகவானுடைய ஸ்வரூபமாக பார்க்குறதுனால இப்போ என்ன பண்ணது முடிஞ்சது, அவளால் பகவானை பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி இருப்பாங்க உத்தம பக்தர்கள். அப்படி பார்க்குறவங்க தான் உத்தம பக்தர்கள். எல்லாத்துக்குள்ளாரையும் பகவானை பார்க்குறது தான் உத்தம பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். இப்படி அவருடைய கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறதுக்கு பெங்காலிலேருந்து நிறையா பக்தர்கள்லாம் வராங்க ஜெகநாத்புரிக்கு. வரும்போது அவங்க எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க மகாபிரபு கிட்ட. மகாபிரபு யார் வைஷ்ணவன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறார், யார் ஒருத்தர் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் ஹரிநாமத்தை சொல்கிறாங்களோ அவங்க வைஷ்ணவர்கள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டாங்க. மகாபிரபு சொன்னார், கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த பதில் வந்து சரியாக படலை. ஏன்னா ஒரு முறை ஹரின்னு சொல்லிட்டா அவன் உத்தம பக்தனை போயிடுவானா என்ன, அவன் வைஷ்ணவ போயிடுவானா என்ன சொல்லிட்டாராங்க, பாகவதன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு தடவை ஹரிநாமம் சொன்னால் பாகவதன் போயிடுவானா. சரி, மறுபடியும் அடுத்த வருஷம் வராங்க, வந்து கேட்குறாங்க, மகாபிரபு யார் வைஷ்ணவன்? யார் ஒருத்தர் சதா சர்வகாலம் பகவானை நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வைஷ்ணவ தர பாகவத் தர அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாங்க. மறுபடியும் 3வது வருஷம் வராங்க, வந்து கேட்குறாங்க, மகாபிரபு யார் வைஷ்ணவர் அப்படின்ட்டு. யார் ஒருத்தரை பார்த்தா மற்றவங்களாம் ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்களோ அவங்க தான் வைஷ்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்படிப்பட்டவர் தான் பாகவத உத்தம அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மகாபிரபு சொல்கிற வார்த்தையிலேயே நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. முதல்ல பாகவத தர, பாகவத தம, பாகவத உத்தம அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு முறை சொன்னால் அவன் பாகவதன் தான். எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கோம் பாகவத தர. ஒருத்தனை பார்த்து மற்றவங்களும் ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மற்றவங்களையும் ஹரிநாமத்தை சொல்ல வைக்கக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு அந்த சக்தி இருந்துச்சுன்னா அவன் தான் பாகவத உத்தம அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 3 விதமான பக்தர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பாகவத்தில் கிடையாது, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 3 விதமான பக்தர்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான பக்தரில் முதல்ல அவர் என்ன பேசுகிறாரு, உயர்ந்த பாகவதனான அந்த உத்தம பாகவதரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், முதல்ல இப்படி என்ன பண்ணுறார், அவர் எல்லாத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ந துவேஷ்டி ந ஹரிஷதி,
என்ன பண்ணுறது கிடையாது. அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் வெறுப்பு அப்படின்னு கிடையாது. வெறுப்பற்ற நிலையில் இருக்கார் அந்த உயர்ந்த பாகவதர். உயர்ந்த பாகவதர் தான். உப்பு போடல அப்படின்னா உப்பு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடாதான். உப்பு போடாத விஷயத்தெல்லாம் கோவம் வந்துடாது. எப்படி இருக்கார் அவர்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு இது விருப்பம் கிடையாது, இதை நான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. எப்படி இருந்தாலும் அவர் இருப்பார். அப்படி தான் அன்றைக்கி இருந்திருக்காங்க. கோஸ்வாமிகள் அப்படி தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு விஷயம் என்ன கிடையாது, வெறுப்பே கிடையாது. சப்பாத்தியில் உப்பு இல்லாமல் வெறும் சப்பாத்தியை கொண்டு வந்து அங்கே கொடுத்தா கிருஷ்ணர் சாப்பிட்டார். கிருஷ்ணனுக்கு உப்பு கொடுறான்னு கேட்டால் உப்பு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சனாதன கோஸ்வாமி. நீ எனக்கு உப்பு கேட்பேன், நாளைக்கு எனக்கு காய் கேட்பேன், நான் எங்கே போகிறது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படி எப்படி இருக்காங்க அவங்க பாகவதர்கள்? எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாட்ட நிலையில் இருக்காங்களா. ந துவேஷ்டி ந ஹரிஷ்யதி விஷ்ணோஹோ மயமிதம் பஷ்யன். 48 ஸ்லோகம் சொல்கிறார். இப்படி என்ன பண்ணுறான் அவன்? எல்லா இடத்துலையும் அவங்க பகவானை பார்க்கறதுனால அவங்க எதில் பண்ண கிடையாது, எதுலேயுமே அவருக்கு வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அந்த பாகவதர்கள், உத்தம பாகவதர்கள் எப்படி இருக்காங்களா? உடலால் வரக்கூடிய துன்பங்களாலையும் மனதால் வரக்கூடிய துன்பங்கள். உடலால் வரக்கூடிய துன்பங்கள் என்னது? மூப்பு, பிணி, மரணம். இந்த விஷயத்தினாலையும் மனதால் வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு என்னது? வெறுப்பு, இது வேணும் இது வேணான்னு சொல்லக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் புத்தினால் வரக்கூடிய விஷயம் என்னது? நம்மளால் முடியவே முடியாத விஷயத்த புத்தி இதை பண்ணும் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நீ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயத்தையும் என்ன பண்ணுறார்? பொறுத்துக்கிட்டு, அதே போல் புலன்களால் வரக்கூடிய உந்துதல்களையும் பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்கார்? எப்பயுமே பகவானுடைய ஞாபகத்திலேயே இந்த எல்லா விதமான ஒரு சஞ்சலங்கள்லேருந்தும் விடுபட்டு இருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை சொல்லுவோம் இல்லை, உபதேசாமிரத்தில். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்ன சொல்லுது நம்மளுக்கு உபதேசாமிரத்தில்? அப்படிப்பட்ட ஒரு நபர். ஃபஸ்ட் ஸ்லோகம் எப்படி போகிற ஸ்டார்ட் ஆகும்? வா, உபதேசாமிரத்தில் ஃபஸ்ட் ஸ்லோகம். உபதேசாமிரதம். வாச்சவேகம் மனசக்ரோதவேகம் ஜிக்வாவேகம் உத்தரோபஸ்தவேகம் ஏதான் வேகான் யோ விஷய தீரா சர்வம் அபிமா பிருத்திவிம் சிஷ்யாத் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கார் அவர்? முதல்ல ஒருத்தர் வந்து அந்த உத்தம பக்தரோட நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த 6 விதமான உந்துதல்களை வந்து என்ன பண்ணுறாரு? கட்டுப்படுத்தியிருக்காரு. அந்த இங்கே சொல்கிறார். அந்த உத்தம பக்தனுடைய நிலையை பற்றி சொல்கிறார் 49வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 50வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து எந்தவித பலன் நோக்கு செயல்களையும் விருப்பம் கிடையாது. அதே போல் அவருக்கு வந்து காமத்தினாலேயோ இல்லை வந்து கோபத்தினாலேயோ இல்லை சமுதாய மதிப்புக்கோ அவர் என்ன பண்ணுறது கிடையாது, ஆசைப்படுறது கிடையாது. எந்த வித செல்வத்துக்கும் அவர் ஆசைப்படுறது கிடையாது. அதே போல் அந்த பாகவதர் எப்படி இருக்கணுமா? எந்தவித கர்வமும் இல்லாமல் இருக்கணும். எனக்கு பிறப்பால் நான் உயர்ந்தவன், நான் வந்து அழகுனால உயர்ந்தவன், நான் வந்து ஞானத்தினால உயர்ந்தவன் அப்படின்ற எந்தவித கர்வமும் இல்லாமல் ரொம்ப எளிமை கூடி வரும். நம்மளுக்கு கனகதாசருடைய கதை தெரியும். கனகதாசர் உடுப்பில் இருந்துகிட்ருக்கார். ஸோ அங்கே கனகதாசர் வந்து உட்காந்து பாடிட்டுருக்கார். பாடி குதித்து ஆடிட்டுருக்கார். அங்கே உடுப்பி சன்னியாசிகள்லாம், உடுப்பி பிராமணர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இப்படி மேலே குதிச்சிட்டு இருக்காங்க, நம்ம மேலே விழுந்துருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கணக்கா போ, கோயிலுக்கு பின்னாடி பாடு போ சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அவர் நம்மளை துரத்தி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படல. என்ன பண்ணுறாரு? பின்னாடி போய் நம்ம அபச்சாரம் பண்ணிட்டோமோ என்னமோ தெரியல, அவங்க சேவை பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோமா இல்லைன்னு தெரியல, என்னன்னு என்ன பண்ணுறாரு? அவர் வருத்தத்தோடு இருக்கார், ஆனால் பாடிட்டு இருக்கார். கிருஷ்ணருக்கு அது பிடிக்கல. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? பின்னாடி பக்கம் திரும்பி தன்னுடைய சின்ன காலில் உதைக்கிறாரு. அந்த செவத்தில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலேருந்து என்ன ஆகிடுச்சு? உடுப்பியில் கிருஷ்ணர் திரும்பிட்டார். ஸோ அங்கே வந்து காட்டுறோம் நம்மளுக்கு எந்த ஒரு பாகவதன் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய பிறப்பினாலேயோ இல்லை எந்த ஒரு குணத்தினாலையும் தான் உயர்ந்தவன் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பாங்களா, அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பாகவதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் எந்த ஒரு வரம் கொடுத்தாலும், எப்படிப்பட்ட வரம் கொடுத்தாலும் அந்த பாகவதர்களால் கிருஷ்ணரை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. கிருஷ்ண பக்தி அவங்க கைவிட மாட்டாங்க. எதுக்குமே கிருஷ்ண பக்தி என்ன பண்ண மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்களாம். எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டம் வந்தால் கிடையாது, இன்பம் வந்தாலும், எவ்வளோ இன்பம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணா இதெல்லாம் உன்னுடைய செயல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களே தவிர கிருஷ்ண பக்தியை விலை கொடுத்துட்டு, கிருஷ்ண பக்தியை கொடுத்துட்டு வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அது பிரம்மலோகமே போகிற விஷயமா இருந்தாலும் எனக்கு பிரம்மலோகம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ண பக்தி இருந்தால் போதுன்னு சொல்லி தான் இருப்பாங்களாம். நம்ம சீதையை பார்த்தோம். சீதையனோட உதாரணமே அதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ராவணன் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளவு செல்வங்களை காட்டுறான். அவ்வளோ வந்து என்ன பண்ணுறான்? ஒரு ஆத்மாவை மாய் எப்படிலாம் வந்து ஏமாற்றுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான்? ஏமாத்துறான். உனக்கு நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இந்த பார் இந்த லங்கைக்கே உன்னை வந்து ராணியாக மாற்றிடுறேன், மண்டோதரியோட உன்னை மேலே கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செல்வங்கள்லாம் காட்டுறான். ஆனால் எதையுமே சட்டை பண்ணாமல் மகாலட்சுமியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு ராமர் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி எப்படி இருக்காங்களா? ஒரு பாகவதர் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன பண்ண மாட்டார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். ப்ரோப்பாரும் அப்படி தான் இருந்தார். எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணார், காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் இதை மட்டும் மாற்றிக்கோங்க, கிருஷ்ணர் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு காட் கான்ஷியஸ்னஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு லட்சக்கணக்கான சிஷ்யர்கள் வேணும். எனக்கு வேண்டான்ட்டார். நீ லட்சக்கணக்கான சிஷ்யர்களும் வேண்டாம், நீ எனக்கு பெரிய கூட்டம் சேர வேண்டாம், நான் கிருஷ்ணரை கொடுக்குறேன், வர்றவங்க வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா கடைசியில் எல்லாத்தையும் ஈர்க்கிறது யார்? நம்ம கிடையாது, கிருஷ்ணர் தான். ஸோ நம்ம செய்ய வேண்டியது கிருஷ்ணரை கொடுத்தா போதும், கிருஷ்ணர் ஈர்த்துடுவார். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு அங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஸோ இது பாகவதனுடைய குணங்கள்லாம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பின்னாடி அப்படிப்பட்ட பாகவதர் என்ன பண்ணுறாங்களா, என்றைக்குமே devotees taken shelter of the Lord by chanting the Lord can never give up the heart of such a devotee. இங்கே என்ன சொல்கிறார், இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். அந்த பக்தனுக்கு, அந்த மகாபாகவதர் அந்த மகாபாகவதனோட பக்தனுக்கு பகவான் விருப்பமானவர் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பகவானுக்கு இந்த பாகவதர் ரொம்ப விருப்பமானவர் மாறி போயிடுவார். ஸோ இதுதான் அந்த பாகவதனுடைய மிக உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தம பாகவதரை பற்றி சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கனிஷ்ட அதிகாரி நிலையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.